ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டெய்லரிங்க்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம லேஸ் நிறைய பேர் வாங்குவோம். என்னென்ன லேஸ் வாங்கணும், எப்படி அதை யூஸ் பண்ணணும், எந்தெந்த டிசைனுக்கு என்னென்ன லேஸ் வந்து போடலாம் அப்படின்றது தெரியாமலே நிறைய பேர் வந்து லேஸ் வாங்கி வச்சு அது வேஸ்ட்டாகவே போயிடும். அப்படி இல்லாமல் எந்தெந்த டிசைனுக்கு எப்படி எப்படி லேஸ் யூஸ் பண்ணலாம், நான் என்னென்ன லேஸ் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன், என்னுடைய கலெக்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி லேஸ் தான் நான் வச்சுருக்கிறேன். நான் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் லேஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்தெந்த கலர் வந்து அதிகமாக ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. பார்த்துட்டு எனக்கு வந்து அதிகமாக ஓடுறது வந்து காப்பர் கலர் அண்டு கோல்டு கலர். இது வந்து நம்ம காமனாக வந்து வாங்கி வச்சுக்கணும். இதில் வந்து நீங்கள் நிறைய டிசைன்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நார்மலாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் வந்து மொத்தமாக நான் வாங்கி வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் லேஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நான் மொத்தமாக வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லேஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் லேஸ் வாங்குறது எல்லாமே 1 மீட்டர் 2 மீட்டர் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா நிறைய காசு போட்டு வாங்க முடியாது, நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து டெய்லரிங்கில் வந்து ரன் ஆகலை. அதனால் ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் அவங்க கலருக்கு என்னவோ அந்த ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணிவிட்டு சேரீயை கட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்றபடி வந்து நான் லேஸ் வாங்கி வச்சுக்குவேன். இந்த மாதிரி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய லேஸ் வந்து நம்மளுக்கு மிச்சமாயிரும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ ஒரு 2 மீட்டர் வாங்குகிறோம்னா அதில் வந்து ஒரு 1/2 மீட்டர் வந்து நம்மளுக்கு மிச்சமாயிரும். அது லாஸ்ட்டு வேஸ்ட்டாகவே போயிடும். இங்கே பாருங்கள், நிறைய இது வந்து இந்த மாதிரி இருக்குது. நான் அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணலை, இதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். ஏதாச்சும் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த லேஸை வந்து போட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி நான் ஒரு டப்பாவில் போட்டு அதை ஃபுல்லாக நான் வச்சுருக்கிறேன். இதில் நிறைய கலருமே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து 1 மீட்டர் 2 மீட்டர் அந்த மாதிரி வாங்கினது. இது நான் ஆன்லைனில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். மீஷோவில் வந்து 120 ரூபா அப்படி சொன்னாங்க. ஒரு ரோலில் வந்து 9 மீட்டர் இருக்கும். இந்த இது 4 இது வந்து நான் 120 ரூபாய்க்கு வாங்கினேன். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது. இது ஒரு சுடிதாருக்கு வாங்கினது. இப்படி ஒரு 5 மீட்டர் 6 மீட்டர் வாங்கியிருந்தேன்னா அந்த இதில் உள்ள எக்ஸ்ட்ராலாம் நான் இப்படி வச்சுருப்பேன். கலர்ஸ்லாம் பாருங்கள். இது ஃபுல்லாகவே என்னென்ன ப்ளவுஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்ட்டு நான் கிளாத் எடுத்துகிட்டு போய் வாங்கினது. டிசைனாக கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி வாங்கி வச்சுருப்பேன். அதில் எனக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுருக்கேன். இது பாவாடைக்காக நாடாக வாங்கி வச்சுருக்கிறேன். இதுவும் பாவாடைக்காக தான். இது ஃபுல்லாகவே நான் வந்து லூஸில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடைக்கு போய் ஃபஸ்ட்டு நான் மொத்தமாக வாங்காமல் இருந்தப்போ இப்படி வந்து 1 மீட்டர் 2 மீட்டர் 5 மீட்டர் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி வச்சுருப்பேன். அது ஃபுல்லாகவே மிச்சமானதை ஃபுல்லாக நான் இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மொத்தமாக வாங்கலாம், நிறைய வந்து ஓடிக்கிட்டு இருக்குது, நம்மளுக்கு வந்து தனியாக வாங்குறது கட்டுப்படி ஆகலை அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்போ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 20 மீட்டர் ரோல் வந்து இந்த இது நான் தனியாக வாங்கும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா 1 மீட்டர் வந்து 15 ரூபாய்க்கு நான் தனியாக வாங்கினேன். ஆனால் இது மொத்தமாகவே அவ்வளோ கிடையாது. இது எவ்வளோன்னு நான் மறந்துட்டேன். கண்டிப்பாக நான் ஒரு 8 ரூபா மினிக்க வரும். 1 மீட்டர் வந்து 8 ரூபா மினிக்க வரும். நம்ம 15 ரூபாய்க்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம தச்சு கொடுத்துக்கலாம். இது க்ரீன் அண்டு கோல்டு லேஸு. இது நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெரிய லேஸ் வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஒரு டிசைன் பண்ணுறோம், ஒரு கிளாத் வச்சு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதை வந்து அடைக்கிறதுக்கான லேஸாக வந்து இப்படி பெரிய லேஸ் பட்டி லேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து விலைக்கு வராமல் இருக்கும். இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காமனாக நான் வைக்கக்கூடிய கோல்டு லேஸு. கோல்டுலேயே என்கிட்ட நிறைய டிசைன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது ஒரு டிசைன். இது வந்து பாசி, கோல்டுலேயே பாசி வச்சுருக்கிறது. இப்போ யாராச்சும் ரொம்ப காஸ்ட்லியாக தைக்கணும், எனக்கு பாசி வச்சு வேணும் அப்படின்னாங்கன்னா நம்ம இதை கொடுத்துக்கலாம். இது நம்ம வாங்கும்போதே 1 மீட்டர் வந்து 40 ரூபாய்க்கிட்ட இந்த ரோல்லே எனக்கு கொடுத்தாங்க. அதனால் நம்ம ஒரு 10 ரூபாய் சேர்த்து வச்சு 50 ரூபா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுவுமே கோல்டு. இது செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்ரீன் கலர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இது எனக்கு ரொம்பவே ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு டிசைன். இது ரவுண்டு நெக்குக்கு வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நம்ம டைமண்ட் பா நெக்கு இதெல்லாம் வைக்கும்போது நீட்டாக வச்சுக்கலாம். இது கோல்டு நாட்டு. நம்ம நாட்டு தைக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே கிளாத்தில் போட்டு தைச்சிட்ருக்க முடியாது. கிளாத் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு நாட்டு எனக்கு நிறையவே டப்பா தீர்ந்து போச்சு. நான் தைச்சதுலேருந்து பார்த்தோம்னா, மொத்தமாக வாங்கினதுலேருந்து பார்த்தோம்னா நிறைய டப்பா கோல்டு நாட்டு தீர்ந்துருக்குது. கோல்டு நாட்டு அப்புறம் காப்பர் நாட்டு ரெண்டுமே நம்ம கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்மளுக்கு மற்ற கலர் வந்து நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ நாட்டில் வந்து கோல்டும் காப்பரும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். நான் இந்த இதை எப்போவுமே ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இது கோல்டுலேயே ஸ்டோன் வச்சது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு நல்லா வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இப்படி காஸ்ட்லியாக இருக்கிற லேஸ் வந்து வச்சு விடுங்க. காசு கொடுக்காதவங்களுக்கு இதை நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட காசு வாங்குறதுக்கே ரொம்ப சிரமமாகி போயிடும். அதனால் நல்லா உங்களுக்கு வந்து காசு எவ்வளோ நாள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட லேஸை நீங்கள் வச்சு விடுங்க. அப்படி இல்லையா சாதாரணமாக இப்படி லேஸை வச்சு விட்ருங்க. இதுவுமே ஒரு கோல்டு கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாவே ரன்னிங் ஆகக்கூடிய ஒரு லேஸு. இது வந்து நம்ம டிசைன் வைக்கிற எல்லாத்துக்குமே இதை நம்ம கிளாத் வச்சு அந்த இடத்த அட்டாச் பண்ண பார்த்திங்களா. இப்போ லீஃப் டிசைன்லாம் வைக்கும்போது அந்த இதில் நம்ம கவர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த லேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லீஃபில் இருக்கிற நூலெல்லாம் வெளியே தெரியாமல் நல்லா அடைச்சி கொடுக்கறதுக்கு இந்த லேஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதை வந்து எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நிறைய டிசைனுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதுவும் காப்பர். நான் ஃபஸ்ட்டு கோல்டு காப்பர் எல்லாத்தையும் காமிச்சிக்கிறேன். இது வந்து கோல்டு, இதுவும் காப்பரில் இதே மாதிரியே கோல்டில் வாங்கி வச்சுருக்கிறேன். இது ஒரு டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டைமண்ட்லாம் நம்ம வாங்கி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து டிசைனே போட தேவையில்லை, இதை மட்டும் வச்சாலே போதும், ரொம்ப லுக்காக இருக்கும். இதை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க பாருங்கள். இது வச்சாலே போதும், ரொம்ப லுக்காக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ ஸ்டோன் வந்து வைக்க வேணாம், அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜருக லேஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே 1/2 இன்ச்சு லேஸ் தான். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது குட்டி லேஸு, 1/4 இன்ச் லேஸு. இங்கே பாருங்கள், இது நெக்கு ஒட்டி இப்போ ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா நெக்கு ஒட்டி வைக்கிறதுக்கு இந்த டிசைன் கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு 2-3 கலர் இருக்கும்போது நடுவில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக இந்த லேஸ் வந்து கொடுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது டைமண்ட்லேயே இது கொஞ்சம் வெளியே போன மாதிரி ஒரு கோல்டு கலரு. இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அந்த வந்த 4 கலரில் வந்து இந்த கலர் கொஞ்சம் டம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுதான் நிறைய போயிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுவும் அழகாக இருக்கும். இப்போ மோஸ்ட்லி எல்லாமே கோல்டு கலர் நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். காப்பர் கலரில் வந்து கோல்டில் என்ன டிசைன் வாங்கியிருந்தோனோ அதே மாதிரி காப்பர் கலர்லேயும் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இது குட்டி லேஸு. அந்த டைமண்ட் டிசைன் மாதிரி இது ஒரு பூ டைமண்ட் டிசைன். இதுவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிசைனே போட தேவையில்லை, இந்த லேஸ் மட்டுமே வச்சு நம்ம வந்து டிசைனே போட்டுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இதை நீங்கள் நிறையா வாங்கி வச்சுக்கலாம், கண்டிப்பாக ஓடும். காப்பர் கோல்டு இந்த 2 கலருமே இம்பார்ட்டண்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவது நம்மளுக்கு ரன்னிங் ஆகிறது வந்து சில்வர் கலர். சில்வர் கலர் வந்து இப்போ ஜருகு போட்டது நிறைய வரலை, ஆனால் அந்த வந்த டைமில் வந்து நிறைய ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சில்வர் கலர் வாங்கி வச்சுருக்கேன் நான். வர கஸ்டமருக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு சில்வர் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோல்டு அண்டு காப்பர் அதை தவிர்த்து வேறு என்ன நாட்டு வாங்கலாம்னு சொன்னால் ஒயிட் கலர் நாட்டு வாங்கி வச்சுக்கலாம். ஒயிட் கலர் வந்து நிறைய வரும் நம்மளுக்கு. ஒயிட் கலர் நாட்டும் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ முக்கால்வாசி வந்து கோல்டெல்லாம் எடுத்து காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எனக்கு ரன்னிங் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆஷ் கலரில் நம்மளுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வரும். அந்த இதுக்கு நம்ம டிசைன் கொடுக்குறோம்னா அதுக்கு ஏற்றபடி ஒரு லேஸ் வேணும். அதனால் நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து ரொம்ப ஓடுறது வந்து ப்ளூ கலர்லேயே என்கிட்ட நிறைய வெரைட்டி கலர் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளூ வந்து ஒரு இங்கே பாருங்கள், இது 1/2 இன்ச் அளவுக்கு இல்லை, ஆனால் 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பெப்சி ப்ளூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலர். இந்த மாதிரி கலர் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். நல்ல ரன்னிங் ஆனது, டப்பாவில் பிச்சே போட்டே அந்தளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கலர். இது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு டிசைனில் வச்சுட்டோம்னா அந்த டிசைனே வந்து லுக் எடுத்து காமிக்கக்கூடியது இந்த ப்ளூ கலர் லேஸு. இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது ஓடவே இல்லை. இது வந்து ஒரு ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அதனால் நான் வாங்கினேன். ஆனால் நிறைய வந்து ஓடவே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கிட்ட இருக்கும். இந்த லேஸ் வந்து 1 இன்ச்சுக்கிட்ட இருக்கும். இது எந்த டிசைனில் வச்சாலுமே லுக்கு வந்து அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. அந்த டிசைனை ஃபுல்லாகவே அடிச்சிருது. அதே மாதிரி ரவுண்ட் நெக்லையும் நம்ம வந்து இதை வைக்க முடியாது, எல்லாமே ஃப்ளீட் போட்டு தான் வைக்க முடியும். அதனால் இது வாங்கி அப்படியே இருக்குது. ஏதாச்சும் சுடிதார் அந்த மாதிரி வந்துச்சுன்னா வச்சு விட்டுறலாம்னு வச்சுருக்கிறேன். மாதிரி நீங்கள் வாங்கும்போது அது வேஸ்ட்டாக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவ்வளோ பெருசெல்லாம் நீங்கள் வாங்க வேணாம், இவ்வளோ அகலம் இருக்கக்கூடிய லேஸ்லாம் வாங்க வேணாம். நம்மளுக்கு ஓடுற லேஸ் மட்டும் நம்ம வாங்கினா போதும். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர்னு பார்த்தா இது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் தீர நான் வந்து ப்ளூ கலர் லேஸ்லாம் வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் இப்போ அதிகமாக ப்ளவுஸில் கொடுக்குறாங்க. இது ஒரு ஸ்கை ப்ளூ கலர். இது நல்லா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆஷ் கலரும் சில்வர் ஸ்கை ப்ளூ எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கலர். இது நிறைய வந்துச்சு, ட்ரெஸ் வந்துச்சு. அதனால் நான் போனப்போ இதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பிளாக்கு. கண்டிப்பாக பிளாக் இல்லாமல் எந்த ட்ரெஸ்ஸும் வராது. பிளாக்கில் எப்படினாச்சும் நம்மளுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு வந்துடும். அதனால் பிளாக்கில் ஒரே ஒரு கட்டு மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர். இதுலேயே இப்போ 3 டப்பா இதே கலர்லேயே தீர்த்துட்டேன். இப்போ தீபாவளியிலேருந்து பார்த்தோம்னா ஒரு 3 இது முடிஞ்சிருச்சு. ரோஸ் கலரும் நம்மளுக்கு வந்து நிறையா வந்து ஓடிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இது நின்றுமோ அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்மளுக்கு பிங்க் கலர் வந்து நிறைய போய்கிட்டு இருக்கனால பிங்க் வாங்கி வச்சுக்கலாம்.
ரெட்டுமே சொல்ல தேவையில்ல. நம்மளுக்கு ரெட் கலர்லேயே நிறைய ப்ளவுஸ் வந்து வரும். டிசைன்ஸ் வந்து ரெட் கலரில் வைக்கிற மாதிரி நிறைய கிடைக்கும். நான் அதில் 2-3 வெரைட்டி வந்து பிங்க் கலர்லேயே ரெட் கலர்லேயும் வாங்கி வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா இது நம்மளுக்கு ரேராக வரக்கூடிய கலர். இதெல்லாம் நம்ம வெளியே போய் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி கலர்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இந்த க்ரீனும் நம்மளுக்கு வேணும். நிறைய இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இந்த க்ரீன் நிறைய ஓடிட்டுருக்கனால இந்த க்ரீன் வாங்கி வச்சுருக்கிறேன். இது நல்ல ஒரு எனக்கு ஃபேவரட்டான ஒரு லேஸ். இது நிறைய வாங்கினதுலேருந்து இது எப்படி போகுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது நல்லா போய்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி ரேரான கலர்லாம் உங்களுக்கு saree வருது, அந்த டைமில் நீங்கள் வந்து மொத்தமாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மொத்தமாகவே வாங்கி வச்சுக்கோங்க. இது நம்ம தாராளமாக ஒரு மீட்டர் வந்து நான் 25 ரூபாய்க்கு கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை பார்த்து நீங்கள் கொடுங்க. இது மல்டி கலரில் நான் லேஸ் வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மல்டி கலர் நிச்சயமாக இது ஓடவே இல்லை எனக்கு. நானாக வம்படி ஏதாச்சும் டிசைன் வருது அப்படின்னா அதில் நானாக இடையில ஆட் பண்ணி அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பிளாக் கலரில் நம்ம நைட்டி சுடிதார் ஏதாச்சும் தைக்கிறோம்னா அதுக்கு நெக்குக்கும் இடுப்புக்கும் அந்த மாதிரி வைக்கிறதுக்காண்டி ஒரு குட்டி லேஸ் வந்து வாங்கியிருக்கேன். பியூர் பிளாக்கு. கண்டிப்பாக இது நம்மள்கிட்ட இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு நான் என்னோடய லேஸ் ஃபுல்லாகவே நான் காமிச்சிட்டேன் போல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அது நம்மளுக்கு காசு நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிங்க்கெல்லாம் வந்து நிறைய எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது 56 ரூபா தான். 10 மீட்டர் இருந்துச்சு. இது 56 ரூபா. அப்போ ஒரு மீட்டர் வந்து 5 ரூபா 60 பைசாவுக்கு நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வெளியே வந்து இதை நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா இந்த ஒரு லேஸ் மட்டும் 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அப்போ 100 ரூபா ஆயிரும். இதை நீங்கள் இப்போ 5 ரூபா 60 பைசாவுக்கு வாங்குறீங்கன்னா இதை நம்ம தாராளமாக ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு டெய்லரிங்கே நம்மளுக்கு தொழில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்படி திங்ஸ் எல்லாம் நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதில் லாபம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடை வைக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாக் பீஸ் தான் ஒன்று வாங்க போனேன். அது மொத்தமாக வாங்கும்போது எனக்கு வந்து ஒரு பீஸ் வந்து 2 ரூபா வந்துச்சு. அதுவே நான் தனியாக வாங்கும்போது ஒரு பீஸ் 5 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம 3 ரூபா அவங்களுக்கு வேஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்ம 3 ரூபா அசால்ட்டாக நம்ம விடலாம். ஆனால் அந்த 3 ரூபாய்க்காண்டி நம்ம நிறைய கஷ்டப்படுறோம் அப்படின்றத நம்ம யோசித்து இந்த மாதிரி டெய்லரிங் திங்ஸ்லாம் போகும்போது இது ஃபுல்லாக நான் மொத்தமாகவே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். போகும்போதெல்லாம் ஒவ்வொன்றா வாங்குவேன். இப்போ நான் ஒரு கலர் இப்போ கோல்டு கலர் ஒன்று வாங்க போகிறேன்னா அந்த கோல்டு கலருக்கு ஏற்றாப்படி இது ஒன்று ஒரு ஏதாச்சும் ஒரு லேஸ் வாங்குவோம், ஒரு கலர் லேஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் லேஸ் வாங்கி வச்சுருவேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா சேர்த்து வச்சுன்னா இப்போ இவ்வளோ சேர்ந்துருக்குது. இப்போ எனக்கு வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் எனக்கு ட்ரெஸ் வந்தாலுமே அதை வந்து பேஸ் பண்ணி அந்த இதை முடிச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு வீட்டில் எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்காண்டி நான் வெளியே கடைக்கு போக தேவையில்ல. ஒரு அர்ஜென்ட்டாக இருந்தாலுமே இது வந்து நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளுக்கு பெனிஃபிட் தான். நம்ம வெளியே தேடி அலைஞ்சு அதை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்தீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே நான் வாங்கி வச்சுருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இப்படி ஒரு மீட்டர் 2 மீட்டர் அப்படின்னு வாங்காமல் போகும்போது ஒரு கடைக்கு போகும்போது மொத்தமாக இப்போ நான் மதுரையில் இருக்கிறனால மதுரை டவுன் சைடு வந்து போகும்போது மொத்தமாக வந்து இப்படி ஒவ்வொரு டப்பாவாக வாங்கி சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு டைம் இப்போ இந்த லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே சேர்த்து 90 ரூபாய்க்கு வாங்கினேன். 90 ரூபாய்க்கு வாங்கும்போது நம்மளுக்கு இதில் எத்தனை மீட்டர் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பிஞ்சிருச்சு. இது கண்டிப்பாக 20 மீட்டர் இருக்கும். 20 மீட்டர் நம்மளுக்கு வந்து 90 ரூபாய்க்கு வாங்குறதுனா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லாபம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. என்னுடைய கலெக்ஷன் இப்போ வந்து லேஸ் கலெக்ஷன் ஃபுல்லாகவே நான் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ நல்லபடியாக ரீச் ஆச்சுன்னா நான் வந்து நூல் எப்படி எந்த டைப்பில் வாங்குகிறேன், எவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் வந்து பாசி ஒர்க்குக்கு பீட்ஸு, அப்புறம் குக்கி இதெல்லாம் எந்த மாதிரி வாங்கணும், அந்த எப்படி வாங்கினா நம்மளுக்கு வந்து அதில் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய லைக் கமெண்ட் எனக்கு போட்டு விட்டுருங்க. இன்னும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.